தம்பி 2 மாடு பிடிக்கலான்னு இருக்கேன். மாடு பிடிக்கிறியா? எதை பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும், 4 பேர்த்துட்டு கேட்டு பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட ஐடியா கேட்கலாம் வா. சரி வா. வாங்கப்பா. மாடு பிடிக்கலான்னு இருக்காண்ணா. மாடு பிடிக்கிறானா? கையா கொடுப்பா. நம்ம ஊர்ல இப்படி ஒரு வீரனா என்னைக்கு வாடி வாசல் போறா நான் வந்து பாக்குறேன். அண்ணா கறவை மாடு பிடிக்கிறாங்கண்ணா. கறவை மாடா? கறவை மாடு பிடிச்சி அப்படியே படிப்படியா போலான்னு ஐடியா பண்றியா? அதுக்கு தீவனம் விதைக்கணும், அதுக்கு பில்லு போடணும், அதுக்கு சோளம், ஏகப்பட்ட இது இருக்கு தம்பி. இதை வா அண்ணா சொன்னா சரியா இருக்குடா. வாடா போ போ. அண்ணா ஏந்திரன் என்ன சொல்லிட்டே இருக்கு. அப்போ வாங்கடா. என்னடா மீண்டும்? அண்ணா வண்டி போடலான்னு இருக்காண்ணா. வண்டி போட்டுட்டு வாடகை அப்படி வரும், அப்படியே போயிட்டு அப்படியே பொழைச்சிக்கிறாங்கறியா? என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தம்பி. நம்ம வீதியிலே வீட்டுக்கு வீடு வண்டி வச்சிருக்கான், எவன் வாடகைக்கு வண்டி கேட்க போறான்? சரி அப்படியே வாடகைக்கு வண்டி கேட்டானா வாடகை காசு கொடுத்துருவாங்களா? போ 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 போடா. சொன்னா சரியா இருக்குடா. அண்ணா என்னப்பா? டீ கடை போடலான்னு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடையை பார்த்தேன், எல்லாம் ஓஹோன்னு ஓடுதுண்ணா. அந்த கடைக்கு பக்கத்தான கடை பார்த்தியா எவ்வளோ காலியாக கிடந்தது தம்பி? டீ கடைங்கிறது எல்லாருமே போடுறானுங்க. இப்பெல்லாம் டீ எவனுமே குடிக்கிறது இல்லை, அவன் வீட்டில் போட்டு குடிச்சிக்கிறான். எதையாச்சும் பண்ணு. என்ன வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போறதுல ஒண்ணும் போறதுல வரவங்க வெட்டியா பேச்சு. என்னடி வேணும் உனக்குப்பா? தேவலாம். ஏண்டா நானே ஒரு தொழில் பண்ணியிருந்தா பெரிய ஆளா இருக்கும்டா. அவனை கேளு இவனை கேளுன்ட்டு இப்போ நடுத்தரில் நிறுத்தி வச்சிருக்கேடா. இந்த சும்மா டம்மி போல இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட ஐடியா கேட்கலாம் வா. நீ இவ்வளவு சொல்லி தெரிஞ்சல